திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணியில பாத்தீங்கன்னா 4 இளைஞர்கள் 17 வயசு சின்ன பசங்க ஒரு வடமாநிலத்த இளைஞரை போட்டு சரமாரியா வெட்டியிருக்கானுங்க. அந்த இளைஞர் கத்த கத்த அவங்க பயங்கரமா அமைதியாருன்னு சொல்லி பயங்கரமா வெட்டியிருக்கானுங்க. அவங்களோட உடல் பாகத்துல சகட்ட மேனிக்க தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் போட்டு அவனுங்க பாட்டுக்கு கண்ட மேனிக்க வெட்டியிருக்கானுங்க. வெட்டினது மட்டும் இல்லாம அவனுங்க அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாவும் ஒரு பதிவா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கானுங்க. இன்டர்நெட் சோசியல் மீடியால அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமா அவனுங்க நினைச்சுக்கிட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டா கிரியேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. ரீல்ஸா வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்க. அவனுங்களுக்கு எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? அவனுங்களை என்ன பண்ண முடியும், என்ன நம்மள பண்ணிட முடியும், யார் என்ன நம்மள பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கான அந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனுங்க எடுத்த போதை பொருள்னால அவங்க கஞ்சாய் கன்சப்ஷன் பண்ணியிருக்கானுங்க, சரக்கு அடிச்சிருந்திருக்கானுங்க. இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவனுங்க அந்த போதைக்கு அடிக்ட் ஆகி போதைனாலதான் அந்த விஷயத்த பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எஸ்பி இருக்காரு இல்லையா, அந்த மாவட்டத்து எஸ்பியே பாத்தீங்கன்னா என்ன கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க இப்ப என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை டு அரக்கோணம் போற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த வழியில பாத்தீங்கன்னா ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல 17 வயசு இளைஞர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டிராவல் பண்ற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போறதுக்கு ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரெயின்ல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. பட்டா கத்தியோட ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அந்த கத்தி வடிச்சிட்டு அவனுங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வடமாநிலத்து இளைஞர் உட்கார்ந்து இருக்காரு, அதாவது கீழே உட்கார்ந்து இருக்காரு. அந்த படி இருக்கு இல்லைங்களா, அந்த படியில இறங்குற இடத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் போது இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு அந்த இளைஞர்கிட்ட போயிட்டு கத்தி எடுத்துட்டு கத்தி இப்படி மூஞ்சி முன்னாடி எல்லாம் இப்படி வீசி வீசி காட்டிக்கிட்டு உன்னை கத்தி இப்படி ஓரமா வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதை ரீல்ஸ் வீடியோ ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு கூடிய இருந்திருக்கானுங்க. அவனுங்களும் கையில கத்தியோட தான் வச்சிருந்திருக்கானுங்க. இந்த ஆயுதங்கள்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த கத்தி பாத்தீங்கன்னா ஷார்ப்பான கத்தி இல்ல. நல்ல வேலை அந்த கத்தி ஷார்ப்பான கத்தியா இல்ல. ஒருவேளை அந்த கத்தி ஷார்ப்பான கத்தியா இருந்தா அவனுங்க வெட்டின வெட்டுக்கு அவர் உயிரோட இருந்திருப்பாரா? அந்த இளைஞர் உயிரோட இருந்திருப்பாரா? பொழைச்சிருக்க முடியுமா? நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதாங்க, தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் தவறுகள் குறையும். அந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றானுங்க அப்படின்னா அந்த இளைஞர் இவனுங்களை முறைச்சதாகவும், முறைச்ச உடனே நீ என்ன பார்த்து முறைக்கிறியா, என்ன பார்த்து முறைக்கிறியா, இறங்கு கீழே அப்படின்னு சொல்றானுங்க. இறங்கு கீழேன்னு சொல்லிட்டு கீழே இறங்க வச்சிருக்கானுங்க. அவனுங்களோட ஊர் திருத்தணியில பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட ஊர் எல்லாமே திருத்தணி தான். திருத்தணியில அந்த இளைஞரை இறங்க வச்சிருக்கானுங்க. இறங்கி வலுக்கட்டாயமா இறங்க வச்சிருந்திருக்கானுங்க. இறங்க வச்சு திரும்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க யாருமே இல்லாத ஒரு இடம், அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சைட்ல ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல ஓரமா பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா அந்த இடத்துல இழுத்துட்டு போயிருக்கானுங்க. இழுத்துட்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு இவனுங்க வச்சிருந்த அந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கத்தியும் எடுத்து ஒருத்தன் வெட்டுன்னு வெட்டுறாங்க. ஒருத்தன் வேணாம் போகுண்டா மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசுறாங்க போது அதை இன்னொருத்தன் காதுல கூட வாங்கல. அது அவனுக்கு தெரியல. நான் வீடியோ எடுத்தா உனையும் வெட்டுவாங்க மாதிரி அப்படியே நாட்டை கடிச்சிட்டு இப்படி இது பண்றான். உடனே அவனை போட்டு பயங்கரமா வெட்டுறான். அவன் கத்துனா அமைதியாருன்னு கையை இப்படி நீட்டி இது பண்றான். 17 வயசு பையனுக்கு எங்க இருந்துங்க தைரியம் வந்துச்சு? அந்த அளவுக்கு தைரியம். கை நீட்டி இப்படிங்கிறது, கழுதுற வெட்டுறது, இது கத்தி எடுத்து தூக்குறது, இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? அவன் மண்டை கலரை பாத்தீங்களா? அவன் மண்டை கலர்ல எப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு கட்டிங்க பாருங்க, கட்டிங் எப்படி பண்ணிட்டு இப்படிலாம் சுத்துறான். உடனே சொல்லுவானுங்க, உடனே நீ என்னடா கட்டிங் பத்தி எல்லாம் பேசுற, கலரை பத்தி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி நிப்பானுங்க. உடனே ஒரு மனுஷனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான், அவனோட கேரக்டர் என்ன, அவனோட குணம் என்ன அப்படின்றதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு இதே இருக்குங்க, ஒரு தாட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு மனுஷன் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒரு சமூகத்தையே இவனுங்க பாத்தீங்கன்னா தப்பாதான் காட்டுறானுங்க. தப்பானதா காட்டுறதுனால இவனுங்களால ஒரு சமூகமே தப்பானதான் காட்டப்படுது. அதன் இந்த மாதிரியான நாட்களாலதான் காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இவனுக்கு 17 வயசு நம்மள என்ன பண்ணிட முடியும்? இன்னைக்கு அந்த பையனை என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஒருத்தன் ரிலீஸ் ஆயிட்டான். ஒருத்தன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிட்டான். மீதி 3 பேரை பாத்தீங்கன்னா ஜுவனைல போட்டிருக்காங்க. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஜுவனல் பிரிசன்ல போட்டிருக்கானுங்க. அங்க இவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அங்க நல்லா சந்தோஷமா இருந்துட்டு 17 வயசுக்கு அப்புறம் இவங்களை வெளியில அனுப்பிடுவாங்க. வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னும் 1 வருஷம் தான். 17 வயசு இன்னும் 18 வயசுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? கொஞ்ச நாள் தான் இருக்கு. 18 வயசு 1 வருஷம் தான் இருந்துட்டு வெளியே திரும்பி அவன் கத்தியை தூக்குவான். கத்தியை தூக்கிட்டு நான் பெரிய ரவுடி நம்பர் இப்படி வெட்டின பிடிச்சா அப்படின்ற மாதிரிதான் தெரியவானே தவிர அவன் நல்லவனா மாறுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாற மாட்டாங்க. அவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது. இவனுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த இதுல வெட்டுறது பிடிக்கிறது எல்லாமே அப்படியே மாசா பண்ற அப்படின்ற பேர்ல பயங்கரமா அப்படியே ஒரு இது பண்ணிட்டு பண்றது. ஆனா அந்த போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த மூஞ்சி பாக்கணுங்களே, நீங்க வாயில வேற வார்த்தை வருது.
அவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்திருக்கீங்கன்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஏதோ பாவப்பட்ட மாதிரி, ஏதோ அவனுக்கே சோத்துக்கே இல்லாத மாதிரி பாவப்பட்ட மாதிரி, எங்க நாங்களே இப்படிதாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு நிக்கிறது. இந்த மாதிரியான பொழப்புக்கு கேட்டவெல்லாம் இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்ரூம்ல பிளஷ் பண்ணி விடுற விந்துக்கள் எல்லாம் இவங்க வந்து புள்ளையா மாத்தி இங்க கொண்டு வந்து நிறுத்தினா அப்படிதாங்க இருக்கும். அது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு சிலர் கிளம்பிடுறானுங்க. என்ன பண்றானுங்க அப்படின்னா, அந்த இளைஞர் வந்து நல்லாதான் இருக்காரு, அந்த இளைஞர் வந்து இப்ப ஓரளவு ஓகே ஆயிட்டாரு, அவர் வந்து கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ் எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்து அந்த போலீஸ் எல்லாம் அவங்களை ரெக்கவர் பண்ணி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு அவங்க அந்த இளைஞர் வந்து இப்போ ஓகேவா தான் இருக்காரு. அவர் வந்து இன்டர்நெட் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்கங்க எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த இளைஞர் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காரு. வடமாநில இளைஞர் அவர் என்னத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து வேலை தேடி வந்திருக்காருங்க. அவரு அந்த மாதிரி வேலை தேடி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல பொழைக்க வந்தவங்க நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தவங்க நம்ம தாங்க வாழ வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ற சைக்கோங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அந்த ட்ரெயின்ல ஒருத்தங்க கூடவா இல்ல எடுத்து ஒருத்தங்க கூடவா கேள்வி கேட்டிருக்க மாட்டான். என்னடா இது பண்றீங்க அப்படின்னு ஒருத்தங்க கூட கேள்வி போடுற. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் இல்லாம எங்க போனாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்க மாட்டாங்களா? போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இல்லைங்களா? போலீஸ் பாதுகாப்புக்கு இல்லாம என்ன பண்ணிருந்தாங்க? அங்க போலீஸே இல்ல. இவங்க வந்து ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா உங்களுக்கு? இப்ப நம்ம மக்கள் வந்து யாரு என்ன ஆனா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு போனா போதும், நம்ம பொழப்பு எதுங்க இதா இருந்தா இல்லாம கரெக்டா இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே எல்லாருமே போயிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தட்டி கேளுங்க. யாரா இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும் சரி. நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு பசங்க, உங்க வீட்டு சின்ன பசங்க, உங்க வீட்டு வயசானவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா யாரும் தட்டி கேட்கல அப்படிங்கிறத நீங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மனசுக்குள்ள எங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து தட்டி கேட்கறதுக்காக நம்ம வந்து தோணும், நமக்கா தோணணும். நம்மளா வந்து இன்டென்ஷனலா போயிட்டு அதை நம்ம செய்யணும். யாரும் வந்து சொல்லி இதெல்லாம் செய்யணும். நம்ம சுயமா ஒரு இது இல்ல. இப்ப ஒரு யானை கூட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு யானை அடிக்கணும், இன்னொரு யானை வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணும். ஒரு விலங்குகளுக்கே எல்லா விலங்குகளுக்கும் அதே மாதிரிதான். அந்த மாதிரி இருக்கும் போது எறும்பு கூட்டம் இருக்கு இல்லைங்களா? எறும்பு ஒரு சின்ன எறும்பு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க, அடுத்த எறும்புலாம் அடுத்தடுத்த எறும்புக்கு சிக்னலை கொடுத்து அடுத்தடுத்த எறும்புலாம் உஷாரா இருக்கும், அடுத்தடுத்த எறும்புலாம் இதை பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு யூனிட்டிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கா? நம்மளாம் மனுஷனுங்க நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையானே தெரியல. இதே மாதிரியே தாங்க இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நான் எங்கெங்கயோ பேசிட்டு போறேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவன் என்னடா தேவலாம் பேசுறான் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவலாம் பேசுறான்னு நினைச்சிட்டு இது பண்ணாதீங்க. இது ஒரு உத்தரகாண்ட்னு நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து சைனாக்காரன் மாதிரிலே இருக்காமா. சைனாக்காரன் மாதிரி இருக்கிறதுனால அந்த இளைஞரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து சைனாக்காரன் அப்படின்லாம் பேசி வந்து அங்க இருக்கிற அந்த பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க அப்படிலாம் கேட்டு இருந்திருக்கானுங்க. கேட்டுட்டு நீ வந்து சைனாக்காரன் சொல்லும் போது இல்லங்க நானும் இந்தியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இந்தியன் தான் சொல்லும் போது இல்ல நீ சைனாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு வெட்டியிருக்காங்க. வெட்டி அந்த அப்பா பையன் 2 பேரும் நினைக்கிறேன், இல்ல ஃப்ரெண்டு அந்த பையன் நினைக்கிறேன். அந்த பையனை வெட்டி அவன் இறந்தே போயிட்டான். ஒரு இனவெறி வந்து எப்படி இருக்கு பாருங்க. சைனாக்காரனா இருந்தா மட்டும் ஏன்டா நீங்க வெட்டுறீங்க? நீ மனுஷன், நீயும் மனுஷன்லாம் அவனும் மனுஷன் தான்டா. இந்தியாக்காரனா மட்டும்தான் விடுவீங்களா? சைனாக்காரனா விட மாட்டீங்களோ? என்ன இந்த நம்ம நாடு எங்க நம்ம முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்குமா இல்ல பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்குமானே எனக்கு வந்து சரியா புரியல. இந்த மாதிரி இனவெறி பிடிச்சும் சுத்துறானுங்க. நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன், மதவெறி பிடிச்சும் சுத்துறானுங்க, ஜாதி வெறி பிடிச்சும் சுத்துறானுங்க. எல்லாமே வெறியா இது நான் இப்படிதான் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பிரிவினையை கொண்டு போய் விதைக்கிறது, ஒரு பிரிவினையா பாக்குறது. எல்லா மனுஷன் தான், எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க ஒரு விஷயத்துல விடாம நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சுய அறிவு இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு 6 அறிவுள்ள மனுஷன் அப்படின்னா இந்த பிரிவினை எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை டாமினேட் பண்ணும் போது ஒருத்த படிச்சவனா இருப்பான், ஒருத்தன் படிக்காதவனா இருப்பான். அங்க உன்னை டாமினேட் பண்ணும் போது உனக்கு இருக்கிற வழிதான்டா நீ வந்து ஜாதியை பத்தி பேசுறப்பையும் இது பத்தி பேசுறப்பையும் இருக்கும். நீ பணக்காரனா இருப்ப, ஒன்றத்த ஏழையா இருப்பான். அப்ப அங்க அந்த பணக்காரன் உன்னை டாமினேட் பண்ணி பேசும் போது அப்ப உனக்கு தோணும்டா நம்மள என்னடா இப்படி தரையுறவா பேசுறாங்க, நம்ம இப்படி பேசுறாங்க அப்படின்னா அப்ப தோன்றது தாண்டா இந்த ஜாதி வெறியிலும் இருக்கு, மத வெறியிலும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. எல்லா விஷயத்திலயும் எவனுமே எல்லாம் 100% கட்டலா இருக்கிறவனால இருக்கவே மாட்டான். 100% எல்லாம் எவனும் கட்டலாம் கிடையாது. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் தாழ்த்தப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. ஒருத்தன் படிச்சவனா இருப்பான், ஒருத்தன் படிக்காதவனா இருப்பான். ஒருத்தன் காசு இருக்கும், ஒருத்தன் காசு இருக்காது. ஒருத்தன் நல்ல கேரக்டரா இருப்பான், இன்னொருத்தன் நல்ல கேரக்டரா இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தவங்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து டாமினேட்ல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஜாதியில மட்டும் வந்து இது பண்ணுது உங்களை டாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ
அதே மாதிரிதான் மத்த விஷயத்துல நீங்க யாரையாவது ஒருத்தர் டாமினேட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்ப இருக்கும். இனவெறியா இருந்தாலும் சரி, மதவெறியா இருந்தாலும் சரி, ஜாதி வெறியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே சரி, உங்களுக்கும் உங்க அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகும் போது தான் அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறத நீங்க வந்து சுயமா யோசிச்சு பாருங்க, சுய சிந்தனையோட யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருக்கு நம்ம வாழ வந்திருக்கான், நம்மளதாங்க வாழ வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பரதேசிங்க கையில இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க எல்லாம் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஆன் ஸ்கிரீன்ல நம்மளால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வல்கரான ஆளா இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் 17 வயசுல இப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமிக்கு வந்து தேவையா? இவனுங்க எல்லாம் உடனே வந்து திருத்தி இவனுங்க எல்லாம் நல்லா வாழ வைக்கணும், இவங்களை திருத்தி இது பண்ணணும். இவனுங்க எல்லாம் திருத்தி என்ன பண்ண போறோம்? திருத்தி இவனுங்களை வந்து இவனா திருந்து உடனே வந்து நம்ம நாட்டுக்கு எதனா செய்ய போறானா என்ன? பயங்கரமா இது பண்ண போறானா? அந்த அளவுக்கு எல்லாம் இவனுக்கு வர்த்தே கிடையாது. இவனுங்க இப்ப இப்படி பண்றானால அடுத்து வேற மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இவங்க எல்லாம் திருந்துரும் இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நடக்காத ஒரு காரியத்தெல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து எந்த போதைப் பொருள் வந்து கன்சம் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அபிஷியலா சொல்லல. அவங்களுக்கும் வந்து இதுக்கு மேலதான் சொல்லணும், விசாரணையில சொல்லணும், முதற்கட்ட விசாரணை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் வச்சுதான் எஃப்ஐஆர் காப்பி அண்ட் தென் நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் பேசிட்டு இருக்காருன்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு, எஸ்பிஏ சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் தென் வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு கேங் இருக்கு, அந்த கேங் எதுனாலும் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு வந்துருவானுங்க. இந்த கவர்மெண்ட் இப்படி அந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லலாம். நீ எதுல கவர்மெண்ட்டை குறை சொல்லணும்னா இவனுங்க வந்து எப்படி அந்த ஒரு ஆல்கஹாலை கன்செப்ட் பண்ணானுங்க, இவனுங்க எப்படி வந்து கஞ்சா கன்செப்ட் பண்ணானுங்க, இவனுக்கு யாரு சப்ளை பண்ணது, எப்படி சப்ளை வந்து எவ்வளவு ஈஸியா ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க எல்லாமே கண்டிப்பா கேள்வி கேட்கலாமே தவிர உடனே இவனுங்க வந்து போய் வெட்டிட்டானுங்க, வெட்டினதுக்கே வந்து கவர்மெண்ட் தான் காரணம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்க அப்பா அம்மா தான் காரணம். அவங்க அப்பா அம்மா வந்து எப்படி அவங்க அப்பா அம்மா போயிட்டு அந்த பசங்களை எப்படி வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட தான் செருப்பால் அடிச்சு கேள்வி கேட்கணும். இப்படியா உன் பிள்ளைய வளர்த்த, இதுக்கா பெத்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டோ வந்து மோடிஜி இருக்காரு இல்லைங்களா, மோடிஜியும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியன்ஸ் பின்னாடியும் இப்படி வந்து கையை கட்டிட்டு இப்படியே பின்னாடியே சுத்த முடியாது. நம்ம ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்களா, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் கையை கட்டிட்டு ஒவ்வொருத்தனையும் பார்த்துட்டே சுத்திக்கலாம், பின்னாடியே சுத்திக்கலாம் இருக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்கள கரெக்டா பாத்துக்கணும், அவங்க பசங்களை ஒழுக்கமா வளர்க்கணும், வளர்க்க தெரிஞ்சா புள்ள பெத்துக்கணும், இல்லைன்னா அவங்க பெத்துக்கவே கூடாது, பெத்துக்கிறதுக்கு லாக்கியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பசங்க எல்லாம் பெத்து வெளியே விட்டு சுத்த வச்சு நீங்க என்ன பேரை நீங்க வந்து எடுத்து கிழிச்சிட போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர டென்ஷனா இருக்கு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குங்க. என்ன பண்றது, நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து இருக்கமே அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு சில எல்லாம் வந்துருவானுங்க. இந்த சமுதாயம்லாம் இப்படித்தான், இந்த சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரிதான், இவனுங்களாலதான் நம்ம வந்து இந்த ஒரு சமுதாயமே ஒரு பேரே கெடுது. இந்த சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாம் இப்படித்தானே சொல்றவனுக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாமே அப்படிதான் கிடையாது. நல்லாவங்களும் இருக்கானுங்க, படிச்சவனுங்களும் இருக்கானுங்க, அவேர்னஸா பேசுறவனுங்களும் இருக்கானுங்க, அவேர்னஸா இருக்கவனுங்களும் இருக்கானுங்க, எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு மேல் நோக்கி இருக்கவங்களும் இருக்கானுங்க. இந்த மாதிரியான ஒரு சிலர்னால அந்த சமுதாயத்தையே டோட்டலா வந்து பிராண்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இன்னொரு குரூப்பும் வரும், இந்த சமுதாயத்துல வந்து எங்க சமுதாயங்கிறதுனாலதாங்க இப்படி பேசுறீங்க, எங்க சமுதாயம்னால இப்படிதானே இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சமுதாயம் கஷ்டப்படுது, இந்த சமுதாயம் இப்படி இருக்கு, இந்த சமுதாயம் அப்படி போகுது, இந்த ஒதுக்குப்படுறாங்க, இந்த மாதிரி இப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இந்த சமுதாயத்துல இருக்க பசங்களை திருத்த தெரியாதா? இந்த சமுதாயத்துல இருக்க பசங்களை உங்களுக்கு திருத்த தெரியாது? இந்த சமுதாயத்துல இருக்க பசங்க எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கானுங்க, இப்படிலாம் போறானுங்க அப்படின்னா அவனுங்களை போய் ஃபர்ஸ்ட் திருத்துங்க. அவனுங்களை போயிட்டு குடிக்க வந்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா, இப்படி இருக்காதீங்கன்னா, அப்படி மண்டையை கலர் அடிக்காதீங்கன்னா, அப்படி முடிய வெட்டாதீங்கன்னு சொல்லி அவங்கள போய் சொல்லுங்க. இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களை ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பிராண்ட் பண்ணணும்னா எப்படி பிராண்ட் பண்றானுங்க? அவங்களோட கட்டிங்க, இந்த கலரு, இந்த சட்டை இதெல்லாம் வச்சுதான் பிராண்டே பண்றானுங்க. அந்த மாதிரி இருக்காதீங்களா, இந்த மாதிரி இருங்கடான்னு சொல்லி அவனுங்களை திருத்துங்க, அவனுங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவனுங்களை நல்வழிப்படுத்துங்க. நல்வழிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியாது, உடனே எங்க சமுதாயத்தை வந்து இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இதெல்லாம் இதுக்குதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்றதுக்கு வேணா வருவானுங்களே தவிர அந்த சமுதாயத்துல இருக்க பசங்களை திருத்துறதுக்கு எவனும் வரமாட்டான். அவனுங்களை வந்து குறை சொல்லவே மாட்டானுங்க. அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை மட்டுமே குறை சொல்றது, அடுத்தவங்களை மட்டுமே இது பண்றது, இந்த மாதிரியான செயலை மட்டுமே செய்யாதீங்க. நம்ம சைட்லயும் தப்பு இருக்கு அப்படின்னா நம்ம சைட்ல இருக்க தப்பையும் பார்க்கணும், அதையும் பார்த்துதான் நீங்க வந்து அதுக்கான முடிவை வந்து எடுக்கணுமே தவிர நீங்க ஒன் சைடா போய் பேசுறது, ஒன் சைடா இது பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய வந்து இயக்குநர்கள் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இது பண்றாங்க, கவர்மெண்ட்னால இந்த சரக்கு எல்லாமே வந்து கஞ்சா எல்லாம் சப்ளை பண்ணதுனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த பசங்க தப்பு பண்ணது தப்பு கிடையாது, அந்த பசங்க வந்து குடிச்சது தப்பு கிடையாது, அவனுங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி வெட்டினது தப்பு கிடையாது, அதை எதையுமே அக்செப்ட் பண்ணல. நீங்க வந்து இந்த பையன் வந்து அதெல்லாம் குடிச்சதுனால அப்படி பண்ணிட்டான், அதை குடிச்சு சப்ளை பண்ணது கவர்மெண்ட், அதனால நீங்க வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நீங்க பேசுவீங்க. இந்த பசங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? கடைசி வரைக்கும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், நம்ம வந்து நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டே பண்ண மாட்டோம். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, நம்ம வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம பசங்களுக்கு எல்லாம் வளர்த்தணும் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கவே மாட்டோம் இல்லையா?
நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே பிளேம் பண்ணிட்டு இப்படியே வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கு தாங்க சொல்றேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பசங்களை வந்து கரெக்டா வளர்த்துங்க, அவங்கவுங்க பசங்களை நல்வழிப்படுத்துங்க, அவங்களுக்கு டிசிப்ளினா நான் சொல்லி கொடுங்க, போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வளர்ப்பு வந்து சரியா நம்ம வளர்த்துங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தமா இருக்கும். உங்க பசங்களை நீங்க நல்வழிப்படுத்திட்டு போனீங்கன்னா அவங்க பசங்களை அவங்க நல்வழிப்படுத்திட்டு போவாங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க அதுக்குள்ளேயே வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஊறி அவங்க அந்த இடத்துலயேதான் வந்து இதாகி போவாங்களே தவிர அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எல்லா சமுதாயத்தையும் சொல்றேன். ஒரு சிலர் பண்ற தப்புனால அந்த சமுதாயத்து பேரையே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வந்து இந்த கேஸ்ட்னா இப்படிதான், இந்த கேஸ்ட்னா இப்படிதான், இவங்கன்னா இப்படிதான், இவங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லா கேஸ்ட்லயுமே வந்து ஒவ்வொரு சிலர் பண்ற தப்புனால அந்தந்த கேஸ்ட்டை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி மாதிரி லேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லேபிள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்து வரணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். எல்லாரும் நம்ம மனுஷங்க தான். ஜாதி, இனவெறி, மதவெறி இது எதுவுமே ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மதவெறி ரீசெண்டா வந்து கிறிஸ்துமஸ் நடந்தப்போ வந்து இந்துக்கள் எல்லாம் போயிட்டு இந்த கிறிஸ்டின்ஸோட சர்ச்சை வந்து இது பண்றது, அந்த பொருள் எல்லாத்தையும் உடைக்கிறது, மத சிலையை உடைக்கிறது, அண்ட் தென் வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் பெருமைப்பட்டேன். ஆனா பெருமைப்பட்ட கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்களா. அதர் ஸ்டேட் எல்லாம் வந்து சர்ச்சில் இது பண்ணாங்க, கிறிஸ்துமஸ் வேஷம் போட்டவங்களை அடிச்சாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமைப்பட்ட கொஞ்ச நாள் கூட ஆகலைங்க. அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல தடுத்துக்கிட்டு வருவோம். முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம கொஞ்சம் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல தடுத்துட்டு வருவோம். யாரும் உங்க கண்ணு முன்னாடி எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தட்டி கேளுங்க. தட்டி கேட்டாதான் அவனும் பயப்படுவான். அவனும் இத்தனை பேர் இருப்பான், அவனுங்க அத்தனை பேர் தான் சின்ன பசங்க. அவனுங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு செயல். அவங்க அப்பா அம்மா அவங்க பசங்களை ஃபர்ஸ்ட் கண்டிச்சு 24 மணி நேரமும் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் நம்மளோட வேலை. நம்ம புள்ள பெற்றதும் அதுக்காக மட்டுமா தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான லைவ் ஈவென்ட்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.